Hi, all. Welcome back to our session. So, SO oriented நம்ம இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோமா? அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம ப்ரிப்போசிஷன் எடுத்தோம். ஸோ அதுல வந்து எப்படி நம்ம தமிழ் மீனிங்ல அந்த ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் சாம்பிளா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதோடைய கண்டினியூஷனா இப்போ அடுத்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சா? அடுத்து பாருங்க, ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ் த பிரசிடென்ட். அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் எனக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரோ கான், ஃபார் அகெயின்ஸ்ட், ப்ரோட்டோ கான்ட்ரா, வித் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க வந்து இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு நீ ஆதரவா இருக்கியா இல்லைன்னா எதிரா இருக்கியா அப்படின்னு சொல்லி. அப்ப எதிரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ கண்டிப்பா அகெயின்ஸ்ட்ன்றதான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ வித்தா ஆரா, ஃபாரா. சோ வித்னா என்ன அர்த்தம்? அசோசியேட்டட். அப்போ அந்த உடன், பிரசிடென்ட் உடன், உடன்னு சொல்லி வர்றப்பதான் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? வித் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல நீ பிரசிடென்ட்டுக்கு ஆதரவா இருக்கியா இல்லைன்னா எதிரா இருக்கியா? சோ அந்த ஆதரவா பிரசிடென்ட்டுக்காக அப்படிங்கிறப்போ இக்காக. அப்ப என்னதான் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா ஃபார் தான் யூஸ் பண்ணணும். சோ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் தி பிரசிடென்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, வேர் யூ டேஷ் டைம் ஃபார் யுவர் அப்பாயின்மெண்ட் ஆர் வேர் யூ லேட். அப்ப இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? நீ வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு சீக்கிரம் வந்துருவியா இல்ல அப்படின்னா லேட் ஆக்கிருவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒரு கொஸ்டின், இந்த டைமுக்கு முன்னாடி நம்ம 2 ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து இன், இன்னொன்னு வந்து ஆன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு எது வரும் அப்படிங்கறத வந்து நம்ம மேலேயே வந்து ஒரு கொஸ்டின் சாம்பிளுக்கு இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஓகேவா. ஸோ 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் பார்ட்ல. அதுல இந்த மாதிரி அந்த இன் டைம் ஆன் டைமுக்கு வந்து எக்ஸாம்பிள் கிளியரா பார்த்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி இந்த 12th கொஸ்டினை ட்ரை டு சால்வ் பை யுவர் செல்ஃப். ஓகேவா? அடுத்து பாருங்க, த்ரோ தி பால் டேஷ் ஜாக் ப்ளீஸ். அப்போ த்ரோ த பால் டேஷ் ஜாக் ப்ளீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலை வந்து என்ன பண்ண, ஜாக்குக்கு போடு, அந்த ஜாக்குக்கு போடு அப்படிங்கிறப்போ தயவு செஞ்சு பாலை ஜாக்குக்கு த்ரோ பண்ணு, தூக்கி வீசு. அந்த ஜாக்குக்கு அந்த இக்குன்னு சொல்லி வரப்ப என்னதான் யூஸ் பண்ணணும்? கண்டிப்பா டு. த்ரோ தி பால் டு ஜாக். ஓகேவா? அடுத்து, I got dash home late last night. அதாவது I got dash home late last night. லாஸ்ட் நைட் நான் என்ன பண்ண, வீட்டுக்கு லேட்டா வந்தேன். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ரூல் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஹோமுக்கு முன்னாடி எப்பயுமே எந்த ப்ரிப்போசிஷனும் வரக்கூடாது. there will be no preposition before the word home. ஓகேவா? ஹோமுக்கு முன்னாடி எந்த ப்ரிப்போசிஷனும் போடக்கூடாது. பட் ஹவுஸ்க்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ரூல். அடுத்து பாருங்க, ப்ளீஸ் டாக் டேஷ் தி மேனேஜர் அண்ட் டோன்ட் ஷவுட் டேஷ் மீ. அப்ப இதுலயுமே நமக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கு. ரூல் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா போட்டிருக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போடலாம். மேனேஜரிடம் பேசுங்கள், மேனேஜரிடம் பேசுங்கள், என்னிடம் சத்தம் போடாதீர்கள் அப்படிங்கிறப்போ ஷவுட்டை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன ப்ரிப்போசிஷன் தான் வரணும் அப்படின்னா அட் தான் வரணும். டோன்ட் ஷவுட் அட் மீ. ஸோ அட் இருக்கிறது செகண்ட் பிளாங்க்ல ஒன்னே ஒன்னு, தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஷவுட் அப்படிங்கிற வேர்டை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன ப்ரிப்போசிஷன் வரணும்னா அட்ன்ற ப்ரிப்போசிஷன் தான் வரணும். You can start the computer dash pressing that button. You can start the computer dash by pressing that button. என்ன வந்திருக்கணும்? வித் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்? உடன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். டூன்றது வந்து இக்குங்கிறப்போ நம்ம இந்த டூ யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம்னா அதில் இருந்து, அந்த அதில் இருந்து அப்படின்னு சொல்லி வர்றப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த எதுவுமே எனக்கு இந்த இடத்துல உடனோ இக்கோ இருந்தோ வராது. அப்ப என்னதான் வந்திருக்கணும்? பை. யூ கேன் ஸ்டார்ட் தி கம்ப்யூட்டர் பை பிரஸிங் தட் பட்டன். அந்த பட்டனை பிரஸ் பண்றது மூலமாக, அந்த மூலமாக அப்படின்னு சொல்லி வரப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பை யூஸ் பண்ணலாம். அடுத்து, she was born dash Italy dash February 15 1954. இதுக்கு என்ன வந்திருக்கலாம்? she was born dash Italy dash February 15 1954. ஸோ இது வந்து என்னது, ஒரு டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுதா? ஒரு டேட்டு, மந்த், இயர் எல்லாத்தையுமே சேர்த்து மென்ஷன் பண்ணுது. அப்ப கண்டிப்பான முறையில என்னதான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும்? ஆன் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். செகண்ட் பிளாங்க்ல ஆன் வரணும் அப்படின்னா என்னோட ஆப்ஷன் 3. இட்டாலியில் அந்த இல்லுன்னு சொல்லி வரப்போ இன் யூஸ் பண்ணுவோம். பட் எல்லா இடத்துலயுமே எனக்கு இன் இருக்கு. 3 ஆப்ஷன்ல இன் இருக்கு. ஸோ ஒரு மந்த், டேட்டு, இயர் இப்படி இந்த ஃபார்மேட்ல வரப்போ என்னதான் யூஸ் பண்ணணும்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு டேஸ்க்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே, மண்டேன்னு சொல்லி வரப்போ என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? முன்னாடி ஆன் மண்டேன்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டுமாரோ, எஸ்டர்டே, இந்த 2 வேர்ட்ஸுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா? அடுத்து பாருங்க, he was born dash Germany dash April
அப்ப என்ன வந்திருக்கணும், கண்டிப்பா மந்த்துக்கு முன்னாடி நம்ம இன் தான் போடுவோம். ஜெர்மனியில் பிறந்தான் அப்படிங்கிறப்பையும் இன் தான் போட்டிருப்போம். ஸோ ஆப்ஷன் 3. ஓகேவா. அடுத்து பி கேர்ஃபுல் யூ ஆர் கோயிங் டு செட் தி பேப்பர் டேஷ் ஃபயர். கவனமா இரு, நீ என்ன பண்ண போற, பேப்பருக்கு நெருப்பு வைக்க போற. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், பேப்பர் டேஷ் ஃபயர். கவனமா இரு, பேப்பருக்கு நெருப்பு வைக்க போற அப்படிங்கிறப்போ யூ ஆர் கோயிங் டு செட் வைக்க போற. செட் தி பேப்பர் டேஷ் ஃபயர் ஆன் ஃபயர். ஓகேவா. பேப்பர் ஆன் ஃபயர், பேப்பர் மேல நெருப்பு வைக்க போற, பேப்பர் மேல நெருப்பு வைக்க போற. அந்த மேல அப்படிங்கிறப்போ என்ன யூஸ் பண்ணிருக்கணும், ஆன் யூஸ் பண்ணிருந்திருக்கணும். ஓகேவா. I need to learn these verbs dash hard dash tomorrow. So I need to learn these verbs dash hard dash tomorrow அப்படின்னா என்ன பண்ணும், மனப்பாடம் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் இந்த வெர்பெல்லாம் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். எப்போ, பை ஹார்ட். பை ஹார்ட் பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணணும். எப்போ, பை டுமாரோ, நாளைக்குள்ள. ஒரு பீரியட் ஆஃப் டைம், நாளைக்குள்ள அப்படிங்கிறப்ப இட்ஸ் அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டி இண்டிகேட் பண்றப்போ என்ன யூஸ் பண்ணணும், பை தான் யூஸ் பண்ணணும். அப்ப செகண்ட் பிளாங்க்ல பை வரணும் அப்படின்னா எனக்கு 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஃப்ரம்னா அதில் இருந்து. நான் என்ன பண்ண போறேன், மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ பை ஹார்ட் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலாவே தெரியும். அப்போ ஆப்ஷன் 4. ஓகேவா. 4th ஆப்ஷன். இதுல 12th கொஸ்டின் மட்டும் நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருக்கேன். அது என்ன வரும் அப்படிங்கறத ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் பேஸ்ட் ஆன் த ரூல் ஆஃப் ஆன் டைம் அண்ட் இன் டைம். ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது பேசிக்கா இப்படிதான் நம்ம அட்டென்ட் பண்ணணும். என்ன சொல்ல வர்றாங்க, என்ன மீனிங் அது இம்ப்ளை பண்ண வருது, அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் போடணும். ஓகேவா. ஸோ இப்படி நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா கொஸ்டின்ஸை அக்யூரேட்டா நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.